வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு காணி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சுகராத்னு சொல்லிட்டு எபிசோடு 3 and 4 தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரம்யா உட்கார்ந்துருக்கிறத காட்டுறாங்க. அவ உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம பிரீத்தி வராங்க. வந்தவ பிரீத்தியை பார்த்துட்டு நான் குளிக்க போறேன், அதுக்கப்புறம் நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இப்ப கொஞ்ச நேரமா உட்காந்துட்டு இருப்பாளா. உட்கார்ந்தவளுக்கு அவளுடைய முதல் இரவு தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ என்ன சும்மா இருப்பா. இப்ப அங்க யாருமே இல்லாததால அவ உடம்புல ஒரு மாதிரியாம ஒரு கேற. அதுக்கப்புறம் பொறுமையா அவளுடைய இருக்கிற துணி எல்லாம் கழட்டிட்டு அவ தனக்கு தானே பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. அப்படியே அந்த முதலேரோல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாமே காட்டுறாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ அப்படியே அவ அவங்க கூட செய்யற மாதிரி நினைச்சிட்டு ஒரு வழியா அவளும் தனியாவே மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அண்ணன் தம்பிங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இப்ப தம்பிக்கார என்ன சொல்றா, அண்ணா அப்பாவுக்கு நம்ம எப்படியாச்சும் உதவி பண்ணி ஆகணும்னா இந்த விஷயத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு அண்ணக்கார என்ன சொல்லனா, ஆமா தம்பி நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் யாரை கல்யாணம் பண்ணணும் அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழ்வன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அந்த தம்பிக்காரன் என்ன சொல்லணும், அட அண்ணா என்னென்ன இப்படி சொல்றீங்க, ஆனா நேத்து நைட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவங்க கூட முடிச்சிட்டோம் இல்லையா அப்படி சொல்லும் போது இதை கேட்ட அவங்க அண்ணனும், இங்க பாரு நான் அவ கூட ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பண்ணவே இல்லடா அப்படி சொல்லும் போது என்ன நான் சொல்றீங்க அப்படின்னு இவன் கேட்க, ஆமாடா நேத்து அவதான் விரதம் இருந்தா இல்லையா, சோ அதனால அவ என்ன தொட விடல, அதனால எங்க கூட எதுவுமே ஆகல, உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது இவனே முடிப்பானா. உடனே அவங்க அண்ணக்காரன் என்ன சொல்லணும்னா, இங்க பாரு நீ அவ கூட மேட்டர் பண்ணியோ பண்ணலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் யாரை தலை கட்டணும் நான் அவ கூட தான் வாழ்வேன், நீ என்ன சொல்லு அப்படி சொல்லும் போது இப்ப இந்த தம்பிக்காரனும் மனசுக்குள்ளே நினைப்பான், ஆஹா நேத்து அண்ணிய மேட்டர் பண்ணோம், இன்னைக்கு என் மனைவியை நான் மேட்டர் பண்ண போறேன், பத்ததுக்கு அவளை இன்னும் இவர் மேட்டரும் பண்ணல, சோ ஒரே கல்ல 2 மாங்கா நம்ம இதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு, அப்ப நீங்க சொல்றது சரிதானா, நானும் தாலி கட்டினவ கூட வாழ்றேன், வாங்க நம்ம இந்த விஷயத்த அப்பாட்ட போய் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப இவங்க 2 பேரும் போயிட்டு, அப்பா இந்த பிரச்சனைக்கு நாங்க ஒரு தீர்வு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது, என்னப்பா தீர்வு அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க நாங்க யாரை கல்யாணம் பண்ணோமோ அவங்க கூட தான் வாழ போறோம் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க அம்மாவும், என்னப்பா நேத்து நைட் ஃபுல்லா அவங்க கூட முதல் இரவு கொண்டாடி இருக்கீங்க, இப்ப எப்படி அவங்க கூட வாழ்வீங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு பெரியவன் என்ன சொல்லணும்னா, இல்லம்மா நேத்து எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கவே இல்லை, என்னோட மனைவி அவ விரதத்துல இருந்தா அதனால நான் அவளை மேட்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, சரி தம்பி மேட்டர் பண்ணிருப்பான் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொன்னானா, இல்லம்மா நேத்து அவன் ரொம்ப டயர்டா இருந்ததால போயிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒன்னும் ஆகல சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க அப்பா அம்மாவும், பரவாயில்லையே கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கொடுத்திருக்காரு, நல்ல வேலை இந்த பிரச்சனை நம்ம வெளியே வந்துட்டோம், சரிப்பா அப்பனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க மனைவி கிட்ட போய் படுத்து தூங்குங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம பிரீத்தியோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த தம்பிக்காரனோட ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க நம்ம ரம்யா என்ன கேட்பாங்கன்னா, கடவுள் இருக்காருன்னு நான் இப்பதான் நம்புறேன், நேத்து நான் விரதம் இருந்ததால் தான் நேத்து அவங்க கூட நான் மேட்டர் பண்ணல, இப்ப மேட்டர் பண்ணியிருந்தேன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்படி சொல்லும்போது, நீ சொல்றது என்ன உண்மைதான், கடவுள் மேல இருந்து ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு, அதனாலதான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்குது அப்படின்னு அவன் சொல்ல, உடனே இவன் என்ன கேட்பானா, சரிங்க நீங்க அவ கூட மேட்டர் பண்ணலையா அப்படின்னு இவன் கேட்கும்போது, சேச்சே அப்படியெல்லாம் இல்ல நேத்து நான் டயர்டா தூங்கிட்டேன் அதனால பண்ணல அப்படின்னு இவன் சொல்ல, உடனே இவன் என்ன கேட்பானா, எங்க உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரர் பின்னாடி மேட்டர் பண்ணா அந்த இடம் பெருசா ஆகுமாமே உண்மையா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, அப்படியா இந்த சந்தேகத்தை நான் செஞ்சு உனக்கு ப்ரூவ் பண்ணவா அப்படி சொன்ன உடனே இவ்வளவு சிரிப்பாளா. உடனே அவனோட கையை எடுத்து கணத்துல வைக்க கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் என்ன மறுபடியும் அவனோட முதல் இரவை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க, சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷமா சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அவளை வச்சு செய்யற சீன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம பிரீத்தி அவளோட பெட்ரூம்ல இருக்கும்போது இப்ப அந்த அண்ணக்காரன் உள்ள வராங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, என்ன நீ பண்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, முதல்ல நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு இவ கேட்க, என்னம்மா சொல்ற, உனக்கு தாலி கட்டினது நான் தான், சோ உன் கூட தானே நான் இருக்கணும் அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, நான் அவர் கூட தான் மேட்டர் பண்ணேன், சோ அவர் கூட தான் இருப்பேன் இவ சொல்ல, இங்க பாரு அப்பா அம்மா தான் சொன்னாங்க யார் கூட நீ தாலி கட்டினியோ அவங்க கூட தான் வாழணும்னு, அதே போல என் தம்பியா அவனோட மனைவி கூட வாழ போயிட்டா, சோ நீ எனக்கு ஒத்துழி அப்படி சொல்லும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதாவது அந்த தம்பிக்கார கூட மேட்டர் பண்ணிருப்பான் இல்லையா முத நாள், அதை யோசிச்சு பாப்பாளா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, இவ்வளவு ஒரு மாதிரியா தடவி கொடுத்துட்டு, இங்க பாரு இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, வா நான் இப்பவே உன் கூட முதல்ல இரவு கொண்டாடி ஆகணும் அப்படின்னு இவன் கேட்க, உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு முதல்ல என் மேல இருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பா. கத்தனவன் என்ன சொல்லனா, இங்க பாரு எனக்கு இந்த கல்யாண சம்பிரதாயம் எல்லாம் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, நான் யார் கூட முதல்ல இரவு கொண்டாடணும் அவன் கூட தான் நான் வாழ்வேன், அவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லும் போது இவனு டென்ஷன் ஆகி நிற்கும் போது இதோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட 4வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த சீன்ல பார்த்தோன்னா வேலைக்காரி கிச்சன்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மருமக வராங்க. அவளை பார்த்த உடனே இப்ப இந்த வேலைக்காரி என்ன கேட்பாங்கன்னா, ஆமா எதுக்காக நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க, பிரச்சனை தான் எல்லாம் தீர்ந்துருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு அவ டென்ஷன் ஆயிட்டு, எங்க பிரச்சனை தீர்ந்துச்சு எல்லாமே உன்னாலதான்,
நீ பண்ண தப்பால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே அப்படி சொல்லும்போது, இங்க பாருங்க நான் ஏதோ வேணுமே செய்யல, ஏதோ என்னோட கவனக்குறைவால தான் இப்படி நடந்துச்சு, நான் தான் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இந்த மருமக என்ன சொல்லுவானா, மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா, நான் யாரோட பொண்டாட்டின்னே தெரியல, அல்ல இங்க அனுப்புறானுங்க, இன்னொரு நாள் அந்த பெட்ரூம்க்கு அனுப்புறானுங்க, எனக்கு சுத்தமா புரியல அப்படி சொல்லும்போது, சரிங்க நீங்க கோவப்படாதீங்க, நான் முதலாளியாட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்க சொல்றேன் அப்படி சொல்லும்போது, என்னத்த முடிவு எடுக்க சொல்ல, அந்த ஆளே லூசுத்தனமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போகும்போது, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா வேலைக்காரி உட்காந்துட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, ஆனா நான் பண்ண தப்பால தான் இந்த பெரிய மருமக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து யோசிக்கும் போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வராருங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வேலைக்காரி உட்கார்ந்து இருக்கதை பார்த்துட்டு அவளை அப்படியே கையை பிடிச்சி இழுத்து உடம்பெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கும்போது, உடனே அவளும், முதலாளி இங்க பாருங்க, நம்ம பெரிய மருமக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க எடுத்த முடிவுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல, ரொம்பவும் சிரமப்படுறாங்க அப்படின்னு இவன் சொல்ல, "அட, அந்த பிரச்சனை எல்லாம் நீ விட்டுடு, அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ முதல்ல குதிரையா எப்படி ஆவறதுன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு அவளை குதிரை மாதிரி நிக்க வச்சு நம்ம ஆளு வேற லெவல்ல ரைட் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி அந்த வேலைக்காரி கூட பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப வெளியில அந்த பெரிய பையன் கிராஸ் பண்ணுவானா, என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா, உள்ள அந்த வேலைக்காரியை வச்சு அவங்க அப்பா மேட்டர் பண்றதை பார்த்த உடனே அவனுக்கு அது பிடிச்சிருக்கும். கொஞ்ச நேரம் நின்று நல்லா பார்த்துட்டு மூட் ஆகிட்டு இருக்கும் போது, இப்ப அவங்க மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிப்பான். இவன் என்ன சொல்லுவானா, அந்த சுரேஷ் அவன் என்னோட மனைவி கூடயும் சரி, அவன் மனைவி கூட சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டான், அதே போல எங்க அப்பாவும் இந்த சம்கிலி கூட சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்றாரு, ஆனா நான் மட்டும் தனியாவே பண்ண வேண்டியதா இருக்கு, இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன், ஏய் சம்கிலி நீயும் என்ன இன்னைக்கு சந்தோஷப்படுத்தி ஆகணும், நான் உன்னை வந்து செய்யறேன் அப்படி சொல்லிட்டு இவனையும் சிரிச்சுட்டே இருக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, சம்கிலி அவ கிச்சன்ல இருப்பாளா, இப்ப அந்த இடத்துக்கு இந்த ரமேஷ் அங்க போவாங்க. அங்க போனா சம்கிலி முந்தானியை போடாம அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது, அவன் போகும்போது அதை பார்த்துட்டே வெறி ஆயிடுவாங்க. வெறியானவன் அவ இடுப்புல கையை வச்சு தேய்க்கும் போது அவ்வளோ ஒரு மாதிரி மூடாயிட்டு, நீ என்ன பண்ற கையெடு அப்படி சொல்லும்போது, இங்க பாரு, நீ எங்க அப்பாவை மட்டும் சந்தோஷப்படுத்தின இல்லையா, அதை நான் என் கண்ணால பார்த்தேன், சோ என்னையும் அதே மாதிரி சந்தோஷப்படுத்து அப்படி சொல்லும்போது, நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு இவ சொல்ல, நான் தான் சொல்றேன் இல்லையா நான் அதை பார்த்தேன்னு அப்படின்னு இவன் சொன்ன உடனே அவளும் கொஞ்சம் திரு திருன்னு முழிப்பாளா. உடனே இவன் என்ன சொல்லனா, இங்க பாரு நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், நீ இப்ப என் கூட மேட்டர் பண்ணலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவ என்ன சொல்லனா, சரி ஓகே நீ என்ன பண்றே பண்ணு, ஆனா இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு இவ சொல்ல, உடனே இவன் என்ன பண்ணனா, அவளை முரட்டுத்தனமா போட்டு தேய்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இவனுக்கு பயங்கரமா வெறி ஆனதால அவளை ரொம்ப வலுக்கட்டாயமா பண்ற மாதிரி இருக்குமா, அவளுக்கு அது ரொம்ப வலியாவே இருக்கும். உடனே அவ டென்ஷன் ஆயிட்டு, சே முதல்ல என் மேல அந்த கையெடு, ஒரு மிருகம் மாதிரி பண்ற, உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தன உடனே இப்ப அவனு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து இழந்து போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இவனுடைய அப்பாவுடைய ரூம்ல தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தனா அவருடைய மனைவியை மடியில உட்கார வச்சுட்டு செம்மையா தடவி பால் குடிச்சிட்டு இருப்பாரா. உடனே அவ என்ன சொல்லனா, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உங்க அம்மா சின்ன வயசுல என்னதான் உங்களுக்கு கொடுத்து வளர்த்தாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க சின்ன வயசுல என்ன கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது, ஆனா யாரோட மனைவி ரொம்ப அழகாவும் ஹாட்டா இருக்காங்களோ அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க பசங்க, சும்மா வேற லெவல வச்சு செய்வாங்க, அதே போலதான் நானும் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவ்வளவு நான் தான் கிழவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா நீ ஒண்ணு கிழவி எல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க மனைவி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேல வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் 2 எபிசோடு தாங்க இருக்கு, அதையும் நாளைக்கே பார்த்துடலாங்க. இதனோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.